கெமிக்கல் நேம் ஆஃப் வினிகர் ஓகேங்களா. வினிகர் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆசிட் பார்க்கும்போது பார்த்தோம். வீக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட், ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பார்க்கும்போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ வினிகர் அப்படிங்கிறது அதனுடைய கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. என்ன ஆன்சரு? அசிட்டிக் ஆசிட் CH3COH அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா. ஸோ வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா எங்கே பயன்படுத்துகிறாங்க? மோஸ்ட்லி வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஓகேங்களா. பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பதப்படுத்துறதுல வந்து பயன்படுத்துகிறாங்க அசிட்டிக் ஆசிட் ஓகேவா. அடுத்து பாருங்க, காம்பவுண்ட் விச் இஸ் கால்டு காமன் சால்ட். நான் இப்போ தான் பார்த்தேன் இல்லையா. அதாவது பொதுவாக உப்பு வந்து இந்த சாதாரண உப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனுடைய காம்பவுண்ட் என்னன்னு கேட்குறேன். எது எது சேர்ந்தது அந்த சால்ட்னு கேட்குறாங்க. என்னென்ன சேர்ந்தது? NaCl சோடியம் குளோரைடு தான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காமன் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் ரெயின். அமிலமிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்ந்து என்ன ஆகும்னா ஆசிட் ரெயின் வந்து உருவாகும் ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஆசிட் ரெயின் டெஸ்ட்ராய் தி வெஜிடேஷன் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியுதா? ஆசிட் ரெயின் அமிலமிலை நமக்கு தெரியும். அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று நைட்ரிக் ஆசிட் இருக்குது, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று சல்ஃபியூரிக், இன்னொன்று நைட்ரிக் ஆசிட்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பில்டிங்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அரிக்க ஆரம்பிப்பாங்க.